அந்த பிரிட்ஜ் வந்து அப்ப கட் ஆயிடுச்சு. சன்செட் வந்து அப்படியே இந்த லேக்கோட ஐயோ சூப்பரா இருக்கும். தயவுசெய்து அங்க போங்க. இந்தியா செகண்ட் லார்ஜஸ்ட் பிராக்கிஷ் லேக்னு சொல்லுவாங்க. 100 லைக்ஸ் 100 லைக்ஸ் மட்டும் இந்த வீடியோக்கு வந்துச்சுன்னா அடுத்து பார்ட் 2 பண்ணிட்டு வேற லெவல் பண்ணி விட்டுலாம். முக்கியமா இந்த சென்னையில இருக்கிற டிராபிக்ல அவாய்ட் பண்ணும். நீங்களும் இடிஞ்சு கீழே விழுந்துருந்தீங்க சொல்ல வரேன். ஸ்ட்ரெஸ்ஸா ஒரே டிப்ரிமிஷன்ல எல்லாம் இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஒரு ஹிடன் ஸ்பாட், இது யாருக்கும் தெரியாத ஸ்பாட் தான் உங்களுக்கு நான் சொல்றேன். அங்க வந்து சன்செட், நீங்க வந்து ஈவினிங் சன்செட் பார்க்கணும்னா நீங்க வீட்டுல இருந்து பார்க்காம அங்க போய் பாருங்க, அங்க இன்னும் சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ஒரு ஹாய். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி நீங்க தமிழ்ல பார்த்துருப்பீங்க. எஸ், நம்ம ஒரு 5 ஹிடன் ஸ்பாட்ஸ் வந்து நம்ம சென்னையில நீங்க யாருமே போயிருக்க மாட்டீங்க. அந்த 5 ஹிடன் ஸ்பாட்ஸை பத்தி தான் நம்ம பேச போறோம். சரி, நம்ம வளரன்னு பேசாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். கைஸ், நம்மளோட ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஒரு புரோக்கன் பிரிட்ஜ். இந்த என்னன்னா புரோக்கன் பிரிட்ஜ்னு சொல்றேன்னு கேட்காதீங்க. புரோக்கன் பிரிட்ஜுக்கு நீங்க எப்படி போறதுன்னு நான் ஈஸியா சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு ஹிடன் ஸ்பாட், இது யாருக்கும் தெரியாத ஸ்பாட் தான் உங்களுக்கு நான் சொல்றேன். இது வந்து அடையாரோட அந்த சி இருக்குல்ல, அந்த சியோட அந்த அடையாரோட சியோட கனெக்ட் ஆகி வரக்கூடிய பிரிட்ஜ் தான் அந்த கோகனட் பிரிட்ஜ். இது வந்து 1977, எவ்வளவு இயர்ஸ் முன்னாடி 1977 வந்து ஒரு பெரிய புயல் வந்துச்சு. அந்த புயல்ல வந்து இந்த பிரிட்ஜ் நல்லாதான் இருந்துச்சு. அந்த பிரிட்ஜ் வந்து அப்ப கட் ஆயிடுச்சு. எஸ், அப்ப கட்டாயிக்கு அப்புறம் தான் அது ஃபேமஸ் ஆயிடுச்சு. கட் ஆகுறதுக்கு முன்னாடி நல்லாதான் இருந்துச்சு. கட் ஆனதுக்கு அப்புறம் தான் அது பேர் வந்து புரோக்கன் பிரிட்ஜ்னு வச்சுட்டாங்க. அந்த புரோக்கன் பிரிட்ஜ் வந்து நம்மளுக்கு எது யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா, நீங்க அங்க போனீங்கன்னா ஒரு ஹிடன் போட்டோகிராஃபி, நீங்க ரீல்ஸ் ஷார்ட்ஸ் போட்டோ எதுனா ஈஸியா அங்க எடுத்துக்கலாம். அங்க வந்து அந்த மாதிரி பிளேஸ் வேற மாதிரி இருக்கும் அங்க அந்த பிளேஸ். அடுத்து வந்து அங்க வந்து சன்செட், நீங்க வந்து ஈவினிங் சன்செட் பார்க்கணும்னா நீங்க வீட்டுல இருந்து பார்க்காம அங்க போய் பாருங்க, அங்க இன்னும் சூப்பரா இருக்கும். ஆனா அதே சண்டை தான் வருவாரு, ஆனா அங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா சூப்பரா இருக்கும். அண்ட் வந்து அங்க நீங்க போட்டோ ஷூட்ஸ் எல்லாம் நிறைய எடுக்கலாம். நீங்க அங்க போனாலும் நிறைய பேர் போட்டோ ஷூட் எடுத்துருப்பாங்க. ஏன்னா அங்க ஒரு மோஸ்டா நிறைய பேர் எடுக்கிற போட்டோஸ் எல்லாம் அங்க இருந்து தான் வந்திருக்கும். ஆனா அந்த பிளேஸ் எல்லாம் தெரியாம இருப்பீங்க. அதுதான் நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். முக்கியமா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்றேன், அங்க வந்து போனீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியா இருங்க. பிகாஸ் அங்க வந்து நிறைய புரோக்கன் இடிஞ்சு போன பிரிட்ஜஸ் சைட்லாம் போனீங்கன்னா நீங்களும் இடிஞ்சு கீழே விழுந்துருப்பீங்க சொல்ல வரேன். அதுதான் நீங்களும் போகாம கொஞ்சம் ஈஸியா போயிட்டு ஈஸியா வாங்க. நல்லா சேஃப்டியா இருக்க இடத்துல தான் போங்க. ஏன்னா அங்கேயும் எனக்கு தெரிஞ்சு சேஃப்டியா இருக்க சைடு தான் போக விடுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் சேஃப்டியா இருக்க சைடு போங்க. ஃபர்ஸ்ட் தம்பி நீ போனான்னு கேட்காதீங்க, நான் போல, இனிமே தான் போவேன். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹிடன் பிளேஸ் வந்து நம்மளோட புரோக்கன் பிரிட்ஜ். அண்ட் நம்மளோட செகண்ட் ஹிடன் ஸ்பாட் என்னன்னு பாத்தீங்கன்னா தியோசாபிக்கல் சொசைட்டி. இது பேரு தியோசாபிக்கல் சொசைட்டின்னு இருக்கு. எங்க இருந்துப்பா இந்த 5 ஹிடன் ஸ்பேஸ் எடுத்தேன்னா ChatGPT இருந்து தான் எடுத்தேன். ஆமா, இந்த தியோசாபிக்கல் சொசைட்டி வந்து ஒரு சென்னையிலேயே இருக்கிறதுல ஒரு பீஸ்ஃபுல்லான இடம். நீங்க வீட்டுல நின்று ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா ஒரே டிப்ரிமிஷன்ல எல்லாம் இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அழகா நீங்க வந்து தியோசாபிக்கல் அந்த சொசைட்டிக்கு போங்க. அங்க மெயினா என்ன இருக்குன்னா, அது வந்து அங்க வந்து ஒரு கிரீனிஷ், அங்க வந்து நிறைய பேர்ட்ஸ், அந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை வந்து அங்க நீங்க பார்க்க முடியும். அங்க வந்து 260 ஏக்கர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்காங்க. 260 ஏக்கர்ஸ்னா எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவ்வளவு ஏக்கர்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணி சூப்பரா பண்ணி வச்சிருக்காங்க. அங்க ஒரு பேனியன் ட்ரீ இருக்கு, அங்க ஒரு ஆலமரம், எங்க வீடு இருக்கிற ஆலமரம் மாதிரியே அங்க ஒரு ஆலமரம் இருக்கு. எல்லா ஆலமரமும் ஒண்ணுதான், அங்கேயும் ஒரு பேனியன் ட்ரீ இருக்கு. ஆனா அந்த பேனியன் ட்ரீல ஸ்பெஷல் என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து ஒரு 100 இயர்ஸ் பழமையான ஓல்டு பேனியன் ட்ரீ. எஸ், அது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஓல்டு பேனியன் ட்ரீனால அந்த ஓல்டு பேனியன் ட்ரீ கூட நீங்க பார்க்கலாம். அதுக்கு மெயினா நீங்க எதுக்குப்பா போகணும்னு கேட்டீங்கன்னா, அங்க வந்து பிளசண்டா வீட்டுல எல்லாமே கிரீனிஷா, அங்க இந்த பேர்ட் சவுண்டு, அட்மாஸ்பியர் கிரீனிஷா, நிறைய இந்த போனையும் அவாய்ட் பண்ணி வச்சுட்டு அங்க போனீங்கன்னா அங்க போய் ஜாலியா அப்படியே என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலியோட நீங்க போனீங்கன்னா சூப்பரா இருக்கும். முக்கியமா இந்த சென்னையில இருக்கிற டிராபிக்ல அவாய்ட் பண்ணும். இந்த கஜி புஜி டிராபிக்கா இருக்கு, இந்த டிராபிக்ல இருந்து அவாய்ட் பண்ணா நீங்க அங்க போங்க. அங்க போனீங்கன்னா இந்த எந்த டிராபிக்கும், இந்த ஒரு ஹிடன் ஸ்பாட்னால மோஸ்ட்லி நிறைய பேர் போயிருக்க மாட்டீங்க. அதனால உங்களுக்கு சொல்றேன். அண்ட் வந்து நம்மளோட தேர்ட் ஸ்பாட் என்னன்னா புலிகேட் லேக். புலிகேட் லேக் அந்த புழல் கிட்டதான் இருக்குன்னு தம்பி சொல்லுவீங்கன்னா, எஸ், அந்த புலிகேட் லேக் தான். இது வந்து சென்னையில இருந்து 60 கிலோமீட்டர்ஸ் தூரத்துல இருக்கு. ஏன்னா கீழே பார்த்து சொல்றேன்னு கேட்காதீங்க, நம்ம கீழே தான் நம்மளோட பேப்பர் ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருக்கோம். ஏன்னா வேற எந்த கண்டென்ட்டும் இல்லை, வெளில போயிட்டு விளாக் பண்ணலாம்னா இந்த வெயிலுக்கு எங்க ஃப்ரெண்ட்ஸ் வெளில போக முடியும். அதனால வீட்டுல இருந்தே இப்ப கண்டென்ட் மேக் பண்ணேன். இந்த புலிகேட் லேக் வந்து 60 கிலோமீட்டர்ஸ் சென்னையில இருந்து தூரமா இருக்கு. அண்ட் இது வந்து இந்தியா செகண்ட் லார்ஜஸ்ட் பிராக்கிஷ் லேக்னு சொல்லுவாங்க. எஸ், இது இந்தியாலே செகண்ட் லார்ஜஸ்ட் லேக். அப்ப நீங்க கெஸ் பண்ணி பாருங்க அப்ப எவ்வளவு பெருசா இருக்கும்.
எஸ், அந்த லேக்கு நீங்களும் போகலாம். அண்ட் வந்து இங்க வந்து வின்டர், அந்த வின்டர் லாஸ்ட் இந்த டிசம்பர் அந்த மாதிரி வின்டர் டைம்ல வந்து நீங்க பிளாமிங்கோ பேர்ட்ஸ், இந்த பேர்ட்ஸ்லாம் நீங்க காண முடியும். அண்ட் வந்து இங்க வந்து நிறைய பேர்ட்ஸ் இருக்கும். நம்ம வந்து ஒரு பேர்ட் லைஃப் சாங்சுரின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. பேர்ட்ஸ் அந்த மாதிரி பேர்ட் லைஃப் சாங்சுரி நீங்க அங்க பார்க்க முடியும். அவ்வளவு பேர்ட்ஸ் அங்க இருக்கும். அண்ட் வந்து இது ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லா இருக்கும். இது மெயினே இங்க வந்து வேற லெவலா, இது வந்து ஒரு சன்செட் பாக்குற இடம் சூப்பரா இருக்கும். அங்க சன்செட் வந்து அப்படியே இந்த லேக்கோட ஐயோ சூப்பரா இருக்கும். தயவுசெய்து அங்க போங்க. நீங்க சொல்றதுலயே போகணும்னு இருக்கு, ஆனா என்ன துட்டு இல்ல. நம்மளும் போலாம். அதான் இந்த வந்து நம்மளும் போலாம். அந்த புலிகேட் லேக் அங்க வந்து சன்செட் எல்லாம் சூப்பரா இருக்கும். நீங்க போட்டோ எடுக்கணும் வேற லெவலா எடுத்திருக்கான். இந்த புலிகேட் லேக் வந்து மோஸ்ட்லி யாரும் போயிருக்க மாட்டாங்க. அதனாலதான் நான் இந்த புலிகேட் லேக் சொல்றேன். அண்ட் நம்மளோட 4th என்னன்னு பாத்தீங்கன்னா முத்துக்காடு போட் ஹவுஸ். எஸ், நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க முத்துக்காடுன்னு. பட் இப்ப கேள்விப்படாததான் முத்துக்காடு போட் ஹவுஸ். இந்த போட் ஹவுஸ் வந்து மோஸ்ட்லி யாரும் போயிருக்க மாட்டாங்க. இது வந்து ஈசிஆர் ரோட்ல தான் இருக்கு. அந்த ரோட் ஈசிஆர் சைடு தான் இருக்கு. இது வந்து ஒரு ஃபேமிலி அவுட்டிங் வந்து வேற லெவலா இருக்கும். நீங்க ஃபேமிலியோட எல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். இதுல வந்து நீங்க ஸ்பீட் போட், நிறைய போட்க்கு சம்பந்தமான ஆக்டிவிட்டிஸ் நிறைய அங்க இருக்கும். அண்ட் வந்து அங்க வந்து அந்த கயாக்கிங் ஆக்டிவிட்டிஸ், இந்த மாதிரி கயாக்கிங்னா என்னன்னு தெரியல, கூகுள் பண்ணி நான் போடுறேன். அந்த கயாக்கிங் ஆக்டிவிட்டிஸ் வந்து அங்க நிறைய இருக்கும். அதனால அந்த கயாக்கிங் ஆக்டிவிட்டிஸ் நீங்க பார்க்கலாம். அண்ட் வந்து அங்க மெயினாவே நீங்க சன்செட், என்ன சன்னை புடிச்சிட்ட போல அப்படின்னு கேட்காதீங்க. ஈவினிங் சன்செட் அப்போ நீங்க மட்டும் அங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த தண்ணியும் வாட்டர் ரிஃப்ளெக்ட் ஆகும். சன்செட் வேற லெவல்ல இருக்கும். ரியலாவே சொல்றேன். சன்செட் வந்து இந்த வாட்டர்ல ரிஃப்ளெக்ட் ஆகும்ல, அந்த டைம்ல மட்டும் நீங்க அங்க இருந்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். நிறைய பேர் வந்து போட் ஹவுஸ் பண்ண அப்படியே சுத்திட்டு போயிடுவீங்க. பட் நீங்க ஈவினிங் டைம்ல போயிட்டு சன்செட்டும் பாருங்க, சூப்பரா இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு அண்டர் ரேட்டட் ஸ்பாட். மோஸ்ட்லி யாரும் இது பார்க்காத ஸ்பாட். இந்த முத்துக்காடு போட் ஹவுஸ், இந்த முத்துக்காடு போட் ஹவுஸ்க்கும் நீங்க போகலாம். அண்ட் நம்மளோட கடைசி 5th பிளேஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இது வந்து லாஸ்ட் பிளேஸ் பட் நாட் லீஸ்ட் பிளேஸ். இந்த பிளேஸ் வந்து கோவிலாங் பீச்னு சொல்லுவாங்க. எஸ், கோவிலாங் பீச்லயே நீங்க பாதி பேர் வச்சு நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. அந்த கோவலம் பீச் தான் நம்ம கோவிலம் பீச்னு சொல்றோம், கோவிலாங் பீச்னு. ஏன்னா இது வந்து கோவிலாங் சொல்ற, அப்ப எவ்வளவு பெரிய லாங்கா இருக்கும்னு நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. அண்ட் இது வந்து ஒரு வேற லெவலான ஒரு பீச். இந்த பீச் வந்து இந்த கோவிலம் பீச் வந்து எப்படி இருக்கும்னா மெரினா பீச் மாதிரி. மெரினா பீச் எல்லாம் கிட்ட குப்பையா இருக்கும், கொஞ்சம் கிரௌட் அதிகமா இருக்கும். மெயினா இந்த மெரினா பீச், இந்த பெசன்ட் நகர் பீச் எல்லாம் கிரௌட் அதிகமா இருக்கும். அந்த கிரௌடு இல்லாத பிளேஸ் தான் நான் சொல்றது இந்த கோவலம் பீச், கோவிலாங் பீச். இந்த பிளேஸ் சுத்தமா கிரௌட் அவ்வளவு இருக்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஹிடன் ஸ்பாட், மோஸ்ட்லி யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. இந்த கோவலம் பீச்ல வந்து நீங்க மெயினா பார்க்க வேண்டியது சன்செட்லாம் அங்க வேற லெவலா இருக்கும். அங்க வந்து சர்ஃபிங் ஸ்கூல் கூட அந்த கோவலம் பீச்ல இருக்கு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா நீங்களும் அங்க போயிட்டு வேற லெவல் பண்ணலாம். அண்ட் வீக்கெண்டுக்கு சாட்டர்டே சண்டே ரிலாக்ஸ் பண்ணலாம், தயவு செய்து அங்க போங்க, வேற லெவலா இருக்கும் அந்த கோவலம் பீச். இந்த மெரினா பீச், பெசன்ட் நகர் பீச் நிறைய பேர் போய் ட்ரை பண்ணிருப்பீங்க. அண்ட் இது வந்து புதுசா இருந்திருக்கும். அந்த கோவலம் பீச்சுக்கும் நீங்க போயிட்டு ட்ரை பண்ணுங்க. அண்ட் வந்து நீங்க முக்கியமா இந்த சென்னை கிரௌட், இந்த மெரினா பீச் கிரௌட், பெசன்ட் நகர் பீச் கிரௌட்ல இருந்து எஸ்கேப் ஆகணும்னா தயவு செய்து அங்க போயிட்டு வேற லெவல் பண்ணுங்க. ஏன்னா அங்க வந்து அவ்வளவு கிரௌட் இருக்க மாட்டாங்க. ஹிடன் ஸ்பாட்னால அங்க அவ்வளோ கிரௌட்லாம் இருக்க மாட்டாங்க. எஸ், இது வந்து இந்த 5 பிளேஸ் வந்து வெரி வெரி ஹிடன் ஸ்பாட்ஸ் இன் சென்னை. நீங்க யாராச்சும் இதுல ஏதாச்சும் ஒரு பிளேஸ் காட்சி போயிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. போகாதவங்க அட்லீஸ்ட் ஒரு பிளேஸ் காட்சி உங்க வீட்டுல இருந்து போங்க, ட்ரை பண்ணுங்க. இது வந்து சம்மர்லயும் போகலாம், எப்போ வேணாலும் போகலாம். அண்ட் வந்து இதோட பார்ட் 2, இந்த 5 ஹிடன் பிளேஸ் அடுத்து 5 ஹிடன் பிளேஸ் பார்ட் 2ல நம்ம சொல்லலாம். அந்த பார்ட் 2 உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோக்கு மட்டும் சுமார் 100 லைக்ஸ் 100 லைக்ஸ் மட்டும் இந்த வீடியோக்கு வந்துச்சா அடுத்து பார்ட் 2 பண்ணிட்டு வேற லெவல் பண்ணி விட்டுலாம். எஸ், தீஸ் ஆர் த 5 ஹிடன் பிளேசஸ் இன் சென்னை. இதோட 5 ஹிடன் பிளேஸோட அட்ரஸ், இந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த லொகேஷன் நீங்க எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல பார்க்கலாம். அதை தொட்டு கூட நீங்க மேப்ஸ் போட்டு, கூகுள் மேப்ஸ் போட்டு ஜம்முன்னு போயிட்டு ஜம்முன்னு வரலாம். அவ்வளோ வேற ஏதாச்சும் வீடியோ வேணா கமெண்ட்ல கேளுங்க. அடுத்து ஒரு மாசான வீடியோ சந்திப்போம். மாத்துடன் உங்களை நன்றி, வணக்கம்.